வணக்கம் மக்களே. இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயம். மெயினாக எலெக்ஷன் ரிசல்ட் மே 4 வருது. மே 4 எலெக்ஷன் ரிசல்ட்டை பற்றி இப்போ நம்ம பேச போகிறோமோ அப்படின்னா கிடையவே கிடையாது. நம்ம ஒரு அரசியல் சேனல் கிடையாது. பட் ஆனால் மக்களுக்கு ஒரு சில முக்கியமான டிப்ஸ் இந்த வீடியோ மூலயமா கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, கொஞ்சம் லைட்டாக சர்ச்சையான எலெக்ஷன் தான் வச்சுக்கோங்களேன். என்ன அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கு. ஏன்னா தளபதி விஜய் வேற உள்ளே வந்திருக்காரு. ஸோ ஒரு 3-4 கார்னர் ஃபைட் போயிட்டுருக்கு. ஒரு சைடு டிஎம்கே, இன்னொரு சைடு ஏடிஎம்கே, இன்னொரு சைடு டிவிகே, இன்னொரு சைடு நாம் தமிழர் சார் இருக்காரு. அப்படின்னும் போது ஒரு 4 கார்னர் ஃபைட் போயிட்டுருக்கு. இப்போ எதுக்கு சார் நம்ம ஒரு டாக்டராக அந்த வீடியோவை போடுறோம் அப்படின்னா பல கிட்ஸ், ஜென்சி கிட்ஸு பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த 4ல் யாரோட ஃபேனுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்ஃபேக்ட் நானே விஜய் ஃபேன் தான், அதில் டவுட்டு கிடையாது. ஆனால் ஓட்டு யாருக்கு போடுறேன்னா அதை விட்டுருங்க, அது தனிக்காத. பட் ஆனால் நிறைய பேர் விஜய் ஃபேன்ஸாக இருக்கிறதுனால இந்த வீடியோ கொஞ்சம் உங்கள் பேரண்ட்ஸுக்கெலாம் கொஞ்சம் ஒரு அவேர்னஸ், ஒரு ஜாக்கிரதை, ஆனால் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ. அதாவது வாங்க வீடியோவில் செல்லலாம். இந்த வீடியோ எதுக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா இப்போ May 4 எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வரும். வரும்போது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம May 4 இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி லாஸ்ட் ஒரு 1-2 மாதமாகவே பல வீடியோஸ் இந்த சோஷியல் மீடியாவில் நான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய குழந்தைங்க இந்த விசில் எடுத்துக்கிட்டு ஊதிக்கிட்டு இருந்தாங்க. தளபதி விஜயே பல பிரச்சாரத்தில் சொன்னார், இந்த குழந்தைங்களாம் அவங்க அம்மா கிட்டே போயிட்டு சொல்லுங்கள், உங்கள் சித்தப்பா கிட்டே போய் சொல்லுங்கள், மாமா கிட்டே போய் சொல்லுங்கள், எல்லாம் விஜய் அங்கிளுக்கு ஓட் போட சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை கூட ஒரு டைரெக்டாக அவர் பேசிக்கிட்டு இருந்தார். ரெண்டாவது குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் விசில் எடுத்துக்கிட்டு ஊதிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய குழந்தைங்களோட வீடியோஸ் இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் ஷார்ட்ஸில் பார்த்தேன். குழந்தைங்க பார்த்திங்கன்னா, அம்மா ஒழுங்காக பாரு, விஜய் அங்கிளுக்கு தான் ஓட்டு போடுற அப்படின்றாங்க. ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கிட்ட சண்டை போடுறது, விஜய்க்கு நீ ஓட்டு போடலன்னா அவ்வளோதான், நான் சாப்பாடே சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு. அவங்க அப்புறம் கொஞ்சம் குழந்தைங்கன்னு பார்த்தா கொஞ்சம் லைட்டாக அந்த டீனேஜில் இருக்கிறவங்களாவும் அதுக்கு மேலே இருக்காங்க. அப்பாவுக்கும் பொண்ணுக்கும், அந்த டீனேஜ் பொண்ணுக்கும் பயங்கர சண்டை நடக்குது. இந்த மாதிரி வைரல் ரீல்ஸ் ஏகப்பட்டது நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக பார்த்துருக்கலாம். இது என்னத்தை காமிக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, இது பார்த்திங்கன்னா கல்ட்டு ஃபேன்ஸுன்றதுல டவுட் இல்லை. அதாவது ஒரு படம் வருதுன்னும் போது போய் நம்ம உட்காடுறோம், கத்துறோம், தளபதி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறது, விசில் அடிக்கிறது, பறக்க விடுறது அப்படின்ற கல்ட்டு ஃபேன்ஸுன்றதுல நான் தப்பு சொல்லலை, தவறு இல்லை. பட் ஆனால் இவங்க இப்போ இதெல்லாம் எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, தளபதி விஜய் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு போட்டியில் பார்க்குறாங்க. கண்டிப்பாக என்ன ஒரு எலெக்ஷன்னா 4 பேர் கண்டெஸ்ட் பண்ணுவாங்கன்னும் போது ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு மெஜாரிட்டி கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப யதார்த்தமாக அடல்ட்ஸ் புரிஞ்சுப்போம். அதாவது நம்மலாம் புரிஞ்சுப்போம், ஓகேங்களா? ஒரு 20 வயசு, 30 வயசு, 40 வயசு அப்படின்னும் போது நம்ம அதனால் 50 வயசு தாத்தாங்க, அவங்களாம் பல எலெக்ஷன் பார்த்தவங்க, அவங்களாம் அதை ரொம்ப யதார்த்தமாக புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா 5 வருஷம் இந்த ஆட்சி இருக்கும், 5 வருஷம் வேறு ஆட்சி வரும், இன்னொரு ஆட்சி ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி டேர்ம்ஸ் வந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த ஜென்சி பாப்புலேஷன் ப்ளஸ் இந்த ஆல்ஃபா கிட்ஸ் இவங்கெல்லாம் இதை ரொம்ப பாசமாக வெறிக்கொண்டு அணுகிறாங்க. இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான டாபிக் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ண விரும்புகிறேன். சைக்காட்ரி புக்ஸில் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, இது பேர் தான் பேராசோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டாபிக் நான் கொஞ்சம் கோத்ரூ பண்ணும்போது எனக்கு இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டோட கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு. மக்கள்கிட்ட அதை சொல்லிடுவோம். ஏன்னா நம்ம சைடு எப்பயுமே ஒரு ரெஸ்பான்சிபிள் டாக்டராக தோன்றதா நம்ம டக்குன்னு மக்கள்கிட்ட உண்மையை போட்டுறணும்ல. அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். பேராசோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்றது என்னென்னா, ஒன் சைட் லவ், அதாவது ஒரு தலை காதல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஒருத்தவங்க ஒரு பெரிய செலிபிரிட்டி, ஒரு பெரிய மீடியா பர்சன், இல்லைனா ஒரு பெரிய ஆக்டர், ஆக்ட்ரஸ், இல்லைனா ஒரு பெரிய ஒரு விளையாட்டு வீரர், இந்த மாதிரி ஒரு பெரிய பர்சனாலிட்டி. அந்த பெரிய பர்சனாலிட்டி பார்த்திங்கன்னா யாராக வேணா இருக்கலாம். ஒரு சினிமா ஆக்டராக இருக்கலாம், விளையாட்டு வீரராக இருக்கலாம், என்னவா இருக்கலாம். ஆனால் அவங்க உலகமே அவங்கள பாராட்டும். இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னா மைக்கேல் ஜாக்சன் யாருக்கு வேணால் பிடிக்கும், மெஸ்ஸி அப்படின்னா யாருக்கு வேணாலும் பிடிக்கும், தோனி அப்படின்னா யாருக்கு வேணாலும் பிடிக்கும், விராட் கோலி அப்படின்னா யாருக்கு வேணாலும் பிடிக்கும். அந்த மாதிரி தான் நம்ம ரஜினிகாந்த், விஜய் சார், ஷாருக் கான் அப்படின்னா எல்லாருக்குமே ஓ ஷாருக் கான் வராரா, ஓ விஜய் சார் வராரா அப்படின்ற மாதிரி. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பர்சனாலிட்டி. ஆனால் மெஸ்ஸிக்கு நம்மளை தெரியுமா? தெரியாது. தோனி சாருக்கு நம்மளை தெரியுமா?
தெரியாது. அதே மாதிரி வந்து நம்மளோட விஜய் சாருக்கு நம்மளை தெரியுமா அப்படின்னா தெரியாது. ஆனால் இவங்க விஜய் சார் மேலே அவ்வளோ பாசமாக வந்து இருப்பாங்க. விஜய் சார் வந்து நம்மளெல்லாம் யாருன்னு தெரியாது, ஏன்னா எத்தனை பேர் தான் அவரை ஞாபகம் வச்சுப்பார். அப்படின்னு இருக்கும் போது இது ஒன் சைடாக வந்துட்டு அவர் மேலேயே பைத்தியமாகி அவர் மேலேயுமே வந்து ரொம்ப பாசமாக இருக்கிற ஒரு ஒன் சைட் லவ் தான் நம்ம இந்த பேராசோஷியல் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ இந்த பேராசோஷியல் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்கிறதுனால என்ன விதமான பிரச்சனை ஏதாவது வந்து அப்படின்ற மாதிரி இருக்கணும்னா, இப்போ வந்து பாசிட்டிவ்ஸ் நிறைய இருக்குது. பாசிட்டிவ்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க சொல்கிறத இவங்க கேட்பாங்க. அவங்க நல்லா படிங்க, இங்கெல்லாம் நல்லா அம்மா அப்பாவை பார்த்துக்கணுன்னா இவங்களும் என் தலைவர் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு அவங்களோட கல்ட் ஃபாலோவர்ஸில் இவங்க அதெல்லாம் பார்த்துப்பாங்க. ஆனால் எந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் நெகட்டிவ் ஆக்ஷன்ஸ் இருக்குன்னா, சப்போஸ் அந்த செலிபிரிட்டி திருப்பியை வந்து அவங்க பார்க்க முடியல, இல்லை அந்த செலிபிரிட்டியோட கான்டாக்ட் வந்து துண்டிக்கப்படுது, இல்லைனா அந்த பெரிய பர்சன் அந்த செலிபிரிட்டி வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் தோற்று போயிடுறார் அப்படின்னா, இந்த வார்த்தை தான் முக்கியம். ஏதாவது ஒரு விஷயத்தில் தோற்று போயிடுறார் அப்படின்னா இவங்க மனசு ஏற்றுக்காது. அப்போ இவங்க மனசு ஏற்றுக்காத போது ஏதாவது ஒரு விபரீதங்கள் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுனால தான் இந்த இடத்துல வந்து இந்த டாப்பிக்கை உங்களுக்கு முன்னாடி நான் எடுத்துன்னு வந்து வைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ நடந்தக்கூடிய ரிசல்ட்டில் யார் வேணால் ஜெயிக்கலாங்க, ஓகேங்களா? மேபி நம்மளோட ஸ்டாலின் சாரே திருப்பி வரலாம், இல்லை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி சாரும் திருப்பியே வரலாம், சில பேர் வந்து விஜய் சாரும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கார்னராக வந்துட்டு எல்லாருமே அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு சில சர்வே வந்து திமுக ஆதரவாக சொல்லுது, ஒரு சில சர்வே வந்து அதிமுக ஆதரவாக சொல்லுது, ஒரு சில சர்வே வந்து பார்த்திங்கன்னா தாவேக்கு ஆதரவாக சொல்லுது. ஒன்றும் புரியல. நிறைய பேர் பார்த்தா எனக்கு யூனிஃபார்ம் போட்டு வந்து நின்ட்டாங்க, அந்த கிரே கலர் அந்த காக்கி கலர் பேண்ட்டு வெள்ளை கலர் சட்டை. அப்புறம் சிஎம் சொல்கிறார் நானே அந்த ட்ரெஸ்ஸில் தான் வந்தேன்றாரு. அண்ணாமலை சார் அவர் அந்த ட்ரெஸ்ஸில் தான் வந்திருக்காரு. ஸோ ஒரே கன்ஃபியூஷன், குழப்பமாக இருக்குது, யார் ஜெயிப்பானே நம்மளுக்கு வந்து தெரியாத மாதிரி இருக்குது. ஆனால் பெரும்பாலுமே எல்லாருமே முக்கால்வாசி சொல்கிறது விஜய்னால் ஆட்சியெலாம் அமைக்க முடியாது, அவரால் முதலமைச்சர் ஆக முடியாதுன்றதான் பெரும்பாலான பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களாக வந்து இருக்குது. எய்தர் திமுக ஒரு அதிமுக இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் வரும். அதில் முக்கால்வாசி திமுக தான் ஆதரவாக எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன வேணால் நடக்கலாம் மே 4, அது நம்மளுக்கு தெரியாது, அது நம்மளுக்கு வந்தால் தான் தெரியும். ஓகே, இப்போது அந்த மே 4 இந்த தோல்வின்றது வந்து நான் வந்து விஜய் சாருக்கு அதை தோல்வியாக பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட அரசியல் நாலேஜில் கண்டிப்பாக அவர் வந்து மினிமம் வந்து ஒரு 15 விழுக்காடுலேருந்து ஒரு 25 விழுக்காடு வரைக்கும், எனிவேர் பிட்வீன் 15 to 25% அவரோட ஓட் ஷேர் பயங்கரமாக இருக்கும். முதல் தலைவர் எலெக்ஷனுக்கு வந்த டைம்லேயே ஒரு 15 to 25% ஓட் ஷேர் எடுக்கிறது இவராக தான் இருப்பார்ன்றதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுவே ஒரு வெற்றியாக பார்க்குறேன். அதே மாதிரி மினிமம் ஒரு 3-5 சீட் ஜெயிப்பார்ன்றது என்னோட பர்சனல் திங்கிங். ஆனால் ஆட்சி அமைப்பாரான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கு தெரியாது. அப்படி வந்தால் பெரிய லக்கு இல்லை ஒரு பெரிய விராக்கல்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி தோல்வி அடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றதுனால நீங்களாம் உங்கள் குழந்தைய கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கணுன்றது தான் வந்து இந்த பதிவு. ஏன் அப்படின்னா, சில குழந்தைங்க வந்து ரொம்ப எமோஷ்னலாக கனெக்டாக இருக்கும் போது அவங்களோட கல்ட்டு ஃபாலோவர் அவங்களோட பெரிய இமேஜ் வந்து தோத்துட்டார் அப்படின்றத இவங்க பர்சனலாக எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பர்சனலாக எடுத்துக்கிட்டு இவங்க வந்து சாப்பிடாமல் இருக்கிறதோ, இல்லைனா ஏதாவது தூக்கி போட்டு உடைக்கிறதோ, இல்லைனா வந்து யாருக்கிட்ட பேசாமல் அடம் பிடிக்கிறதோ, இல்லை அழுகிறதோ பண்ணால் பரவாயில்ல. ஏதாவது இன்னும் கொஞ்சம் ஏதாவது டீப்பாக போயிட்டாங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறதுனால யாரும் தயவு செஞ்சு இந்த மே 4 அன்னைக்கு உங்கள் குழந்தைங்களோட வந்துட்டு எமோஷன்ஸோட விளையாடாதீங்க அப்படின்றது தான் என்னோட அவேர்னஸ்ஸு. வீட்டில் வந்து ஏய் பாத்தியா உங்கள் விஜய் அங்கிள் தோத்துட்டாரு, ஏய் பாத்தியா உங்கள் விஜய் அங்கிள் வந்து இப்படி ஊற்றிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் ஒழுங்கேற்றாதீங்க, விளையாட்டு கூட சொல்லாதீங்க. ஏன்னா இவங்களாம் எமோஷ்னலி ரொம்ப அட்டாச்சாக இருக்காங்க. நீங்கள் விளையாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவீங்க, இவன் போய் என்ன பண்ணுறான்னு தெரியாது. இப்படி தான் நான் 90s கிட்டாக இருக்கும்போது பல பேர் இந்த சக்திமான்னு ஒருத்தர் இருப்பார், ஆனால் வேணா இப்படி கையை தூக்கி இப்படின்னுவார், ஒரு சக்திமான் உடையில வந்துடுவார். அவர் எல்லாரையும் காப்பாற்றுவார். எந்த பில்டிங்லேருந்து யார் குடித்தாலும் சக்திமான் அப்படின்னா உடனே வந்துடுவார். இதை பார்த்து பல சூசைடுகள் இந்தியாவில் நடந்தது. சக்திமான் அப்படின்ட்டு குதிப்பானுங்க, சக்திமான் வரமாட்டார். அது ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர்னு யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்களை யாரையும் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் கொடுக்கறது, இன்ஸ்டாகிராமில் வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி ஃபோனை நீங்கள் தவிர்த்துருங்களேன். அன்றைக்கி ஒரு 2-3 நாளைக்கு தயவு செஞ்சு மே 4, 5, 6 அந்த ஒரு வாரம் வந்து ஃபோனை உங்களோட குழந்தைங்க கிட்ட பெருசாக காமிக்காதீங்க. பாலிட்டிக்ஸ் பற்றி வீட்டில் உங்கள் குழந்தைங்க கிட்ட பேசாதீங்க. ஏன்னா அதை புரிஞ்சுக்கிற பக்குவம் அவங்களுக்கு கிடையாது.
ஓட்டிங்கோட ரைட்ஸ் வந்து 18 இயர்ஸ்க்கு மேலே தான். ஸ்கூல் போகிற பசங்களுக்கு வந்து இந்த டைமில் வந்துட்டு நல்லது சொல்லிக் கொடுப்போம், தப்பு கிடையாது. ஆனால் இந்த மாதிரி தோத்துட்டாங்க கீத்துட்டாங்க நீ என்ன பெரிய விஜய்னு பண்ணி அந்த மாதிரி பண்ணாதீங்க. அது மாதிரி சமூக வலைதளத்துலையும் பதிவிடுறவங்க தயவு செஞ்சு எந்த கட்சி சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, திமுகவில் இருக்கிறவங்க உடனே தோத்துட்டோன்னே விஜய் வாடா இப்போ வாடா தோத்துட்டு இல்லை தளபதி பத்தி இல்லை சும்மா ஆடினீங்களா அணிலுங்களா அப்படின்ற மாதிரி இவங்க போடுறதும், இல்லை அதிமுக ஜெயிச்சாங்கன்னா அவங்க வந்து இவங்கள சாடுறதும் தயவு செஞ்சு அந்த வேலைகளை பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து தவறாக வந்து அப்படி போடுற ஒரு வீடியோவும் அது பர்சனலாக எனக்கு தெரிஞ்சு விஜய் சாரை பாதிக்குமான்னு தெரியாது. ஆனால் அந்த குழந்தைங்களும் அவரோட கல்ட்டு ஃபாலோவர்ஸோட மனசை ரொம்ப டிப்ரெஷன் ஆக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. ஏன்னா அவங்களாம் ரொம்ப நம்பிட்டாங்க அவர் ஜெயிப்பார், அவர் கண்டிப்பாக ஆட்சி அமைக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப இது. அதனால் ஏதாவது விபரீதமாக ஆகக்கூடாது இந்த அரசியல் விளையாட்டுனால அப்படின்றது தான் இந்த பேராசோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ்ன்ற டாப்பிக்கை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வரேன். ரிசல்ட் வரத்துக்கு 1-2 நாள் முன்னாடியே வந்து இந்த வீடியோ வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். ஏன் அப்படின்னா ரிசல்ட் அன்னைக்கு உங்கள் குழந்தைங்க யாரும் ரிசல்ட் வந்து சப்போஸ் விஜய் சார் ஜெயிச்சிட்டார்னு சொன்னாங்க சந்தோஷமாக இருப்பான். ஆனால் அவர் வந்து தோத்துட்டாருன்ற மாதிரியோ அவர் வந்து தோத்துட்டாருன்னு சொல்லி நீங்கள் அந்த குழந்தைங்களை வெறுப்பேற்றுறதோ அவங்கள ஒழுங்கு காட்டுறதோ அவங்க மனசை புண்படுத்துகிற மாதிரியோ பண்ணாதீங்க. செல்ஃபோன்ஸை கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்க எதை பார்த்தாலுமே ஆப்போசிட் கட்சிக்காரங்க இவர் அசிங்கப்படுத்தி மாதிரி இல்லை அவர் டீமேஜ் பண்ணுற மாதிரி ஏதாவது வீடியோ போடுவாங்க. அதெல்லாம் வந்து தயவு செஞ்சு வந்து பண்ணாதீங்க. உங்களை கையை கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஸோ ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக ஒரு டாக்டராக இந்த அவேர்னஸை பேரண்ட்ஸுக்கும் எல்லாருக்கும் பரப்புகிறேன். கட்சி வெறுப்பு இல்லாமல் யார் ஜெயித்தாலும் தமிழகத்துக்கு வந்து நல்லது செய்யுங்க. யார் ஜெயித்தாலும் முடிஞ்ச அளவுக்கு டாஸ்மார்க்கை மூட பாருங்கள். யார் ஜெயித்தாலும் ஊழல் பண்ணாதீங்க. யார் ஜெயித்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் உங்கள் மக்கள் உங்களுக்காக ஓட்டு போட்டிருக்காங்கன்னும் போது அவங்களுக்கு ஒரு கடமை உணர்ச்சியாக வந்துட்டு நீங்கள் நல்லது செய்யுங்க அப்படின்றது தான் எப்பயுமே நம்மளோட நோக்கமாக இருக்குது. மற்றபடி எந்த கட்சி வேணால் வந்து ஜெயித்தாலும் சரி ஆடினாலும் சரி மக்களுக்கு நல்லது நடந்தால் சரி அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் முடிப்போம். குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்கன்றது தான் டேக் ஹோம் மெசேஜ். நன்றி, வணக்கம்.